மாமன் படம் 10 நாள்ல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய வசூல் எடுத்தது. நேத்து செகண்ட் மண்டே 2வது திங்கட்கிழமை எப்படி வசூல் வந்திருக்குன்னா, உண்மையிலே நல்ல வசூல் வந்திருக்கு. பெரிய வசூல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எவ்வளோ வந்திருக்கு? அதை தாண்டி இந்த படம் எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, இதுவரையும் எவ்வளோ கோடி லாபம் வந்திருக்கு முதற்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எல்லா படத்துக்கும் பார்க்க போகிறோம். ஏஸ் இதுவரையும் 4 நாளில் எவ்வளோ கலெக்ஷன், 4 நாளில் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸு, இதுவரையும் எவ்வளோ ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு, வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கா இல்லை ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, டிடி நெக்ஸ்ட் லெவல், 11 அப்படிங்கிற ஒரு தமிழ் தெலுங்கு திரைப்படம், அதாவது பைலிங்குவல் மூவி, இது எல்லாத்தையுமே எவ்வளோ தியேட்டர்கள் ஷேர், எவ்வளோ ரைட்ஸு, எவ்வளோ ஷேர் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். அது மட்டும் இல்லை, தெலுங்கு திரைப்படங்கள், ஹிந்தி, மலையாளம் எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமு. ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தான். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் கமல் சார் நடித்த விக்ரம் திரைப்படத்தில் அந்த ஜெயில் சீக்வன்ஸ், அதாவது நரேனை காப்பாற்றுறதுக்காக போவார். அப்போ ஒரு பஞ்சு ஒன்று விட்டுட்டு அந்த பஞ்சோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத வாட்சில் பார்ப்பாரு. அதை தான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பரணிதரன், ஹரிஹரன், PS, AP கௌதம், ராஜா, சாதிக் பாஷா, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க, பார்ப்போம் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன், அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங், இது இல்லாமல் லிலோ அண்ட் ஸ்டிச், இந்த படங்கள்லாம் இந்தியா வசூல் அப்டேட் ஆயிருக்கு. உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்டேட் ஆகலை. அதை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்தியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் டே 12 இந்தியாவில் வந்து 1,74,00,000, டோட்டலாக 51,67,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அப்டேட் ஆகலை இதுவரையும், அதாவது இந்த நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரையும் $187.17 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. மிஷன் இம்பாசிபிள் நேற்று எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2,58,00,000, டோட்டலாக இந்தியாவில் 88,19,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். அப்புறம் லிலோ அண்ட் ஸ்டிச், இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 55,00,000, டோட்டலாக இந்தியாவில் 4,15,00,000. உலகம் முழுக்க இந்த படம் ஆல்ரெடி அந்த ஞாயிற்றுக்கிழமை வரையுமே $341 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் ரெய்டு, இந்த படம் ரெய்டு 2, இந்த படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 26வது நாள் 1,05,00,000 இந்தியாலையும், 1,30,00,000 உலகம் முழுக்க, 191,37,00,000 இந்தியாலையும், 221,15,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 150 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 78 கோடிக்கு பேருக்கு, 124 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் 159% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது 45-46 கோடி கிட்டே இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு ஓவராலா வேர்ல்டு வைடு பார்க்கும்போது. அப்புறம் சுனில் ஷெட்டி அவர்களோட கேசரி வீர் அப்படிங்கிற ஒரு படம் இந்த வாரம் வந்தது. நம்ம அதை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கல, ஏன்னா ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் எடுத்தது. இப்போ 4வது நாள் இந்த படம் வெறும் 20 லட்சமும், உலகம் முழுக்க 22 லட்சம், டோட்டலா இந்த படம் 1,29,00,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 50 கோடி, 24 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் வந்ததே 72 லட்சம் தான் ஷேரு. ஒரு மரண டிசாஸ்டரா அமைஞ்சிருக்கு இந்த கேசரி வீர். அப்புறம் இன்னொரு படம் அதே மாதிரி டிசாஸ்டர் தான், ஹிந்தி திரைப்படம். நம்ம கூட அன்னைக்கு பார்த்தோம் ரொமான்சம் படத்தோட ரீமேக் அப்படின்னு, மலையாளத்துல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் கப் காப்பி அப்படிங்கிற படம் டே 4 இந்தியாவில் 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், டோட்டலா 1,04,00,000 தான் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த 4 நாள்ல 22 கோடி பட்ஜெட், 10 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ். இந்த படத்துக்கு 58 லட்சம் தான் வந்து ஷேரே கிடைச்சிருக்கு. இந்த படம் 5% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த 2 படங்களுமே மரண டிசாஸ்டரா அமைஞ்சிருக்கு. அப்புறம் பூல் சுக் மாஃப், இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் 5,43,00,000, உலகம் முழுக்க 5,65,00,000, 37,72,00,000 இந்தியாலையும், 39,76,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 60 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 35 கோடி, ஷேர் வந்து இதுவரையும் 22 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 63% வந்து இந்த படம் வெறும் 4 நாள்ல ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 25-26 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணுது. பார்ப்போம் எவ்வளவு சீக்கிரம் அது பண்ண போகுது அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 5 கோடி கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்கு. ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற தெலுங்கு படம்
ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. எந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 18வது நாள் 30 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், டோட்டலா 33 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு இந்த படம். பட்ஜெட் 15 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 8.5 கோடிக்கு போயிருந்தது. 17 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. இந்த படம் 200% ரெக்கவரி வச்சிருக்கு. அதாவது டபுள் மடங்கு லாபத்தை எடுத்துருச்சு. பெரிய ஹிட், பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே 18 கேரளால 44 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம். டோட்டலா இந்த படம் 17 கோடியே 42 லட்சம் கேரளாலையும், 22 கோடியே 6 லட்சம் உலகம் முழுக்க. பட்ஜெட் 12 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 6 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. 11 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 178% ரெக்கவரி. 5 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் இருக்கு. இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படம். அப்புறம் படக்களம் இந்த படம் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 285% இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்குங்க. டே 19 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 14 கோடியே 66 லட்சம். பட்ஜெட் 4 கோடி, 2 கோடியே 70 லட்சம் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 7 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. நல்ல கலெக்ஷன். 5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் தொடரும் 32வது நாள் 54 லட்சம் கேரளாலையும், 68 லட்சம் உலகம் முழுக்க. கேரளால மட்டுமே 117 கோடியே 60 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 233 கோடியே 74 லட்சம். பட்ஜெட் 28 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 38 கோடிக்கு போயிருக்கு. 115 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ 300% ரெக்கவர் ஆயிருக்கு. அப்புறம் நரிவேட்டா இந்த படத்தோட டே 4 கேரளால 1 கோடியே 36 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 66 லட்சம். டோட்டலா 7 கோடியே 32 லட்சம் கேரளாலையும், 9 கோடியே 91 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 10 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 7 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் ஒரு 5.25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ வெறும் 4 நாள்ல கிட்டத்தட்ட கடல் தாண்டிடுச்சு. 75% இந்த படம் வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. இன்னும் ஒரு 3.5 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா போதும். நல்ல கலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் டிடெக்டிவ் உஜ்வாலன் இந்த படத்தோட கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டே 4 கேரளால 36 லட்சம், வேர்ல்டு வைடு 41 லட்சம். இதுவரையும் 2 கோடியே 94 லட்சம் இந்த படம் கேரளாலையும், 3 கோடியே 24 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட், தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 2.5 கோடிக்கு போயிருக்கு. 1 கோடியே 77 லட்சம் இந்த படம் இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. 70% இந்த படமும் ரெக்கவர் ஆயிருக்கு வெறும் 4 நாள்ல. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அது டபுள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி 26வது நாள் நேற்று தமிழ்நாட்டில் 53 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம். 58 கோடியே 46 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 81 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி, தியேட்டரிக்கல் ரேட்ஸ் 7 கோடியே 70 லட்சத்துக்கு போயிருக்கு. 44 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 581% வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இல்ல போன வருஷத்தை கம்பேர் பண்ணா கூட இந்த அளவுக்கு ஒரு ரெக்கவரி பர்சன்டேஜ் எந்த ஒரு தமிழ் படமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வாங்கினவங்கல இருந்து, வாங்கி வித்தவங்கல இருந்து, அது தேட்டர்ல திரையிட்டவங்கல இருந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. வழக்கமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ முதல் ஒரு 2 வாரத்துக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். தேட்டருக்கு வந்து ஒரு ஷேரும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு பெரிய ஷேரும் போகும். ஆனா அந்த 2 வாரம் கழிச்சு தேட்டர்ல ஓடுறது தான் தேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. வழக்கமா அந்த மாதிரி லாங் ரன் ஓடுற படங்கள்லாம் தேட்டர் ஓனர்ஸ் பெரிய அளவுல கொண்டாடுவாங்க. அதுல ஒரு முக்கியமான படமா டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ என்னதான் பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாலுமே ஒரு சில படங்கள் அந்த ஒரு வாரம் 2 வாரத்தை தாண்டி தேட்டர்ல க்ரௌடே வரமாட்டேங்குது. அப்படி க்ரௌடை கூட்டு வர படங்கள் அது சின்ன படமா இருக்கும்போது அது தலையில தூக்கி வச்சு கொண்டாட தானே தோணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி. அப்புறம் 11 அப்படிங்கிற படம் டே 11 தமிழ்நாட்டுல 25 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம். 2 கோடியே 86 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த படம் ரெக்கவரி ஆயிடுச்சுங்க. ஸோ ப்ராஃபிட் எடுத்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். பட்ஜெட் 6.5 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 3 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 2 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 2 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். அதாவது உலகம் முழுக்க 2 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒவ்வொரு நாளும் வந்து டவுன் ஆகல, ஒரு நல்ல ஹோல்டு வச்சிருக்கு. பாப்போம் 2 கோடி கிட்ட வரப்போதா இல்லையான்னு. ஸோ 69% வந்து இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் மாமன் திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு ரைட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல 1 கோடியே 49 லட்சம் 11வது நாள், டோட்டலா 1 கோடியே 58 லட்சம். நல்ல கலெக்ஷன், நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல டோட்டலா 27 கோடியே 54 லட்சம், உலகம் முழுக்க 30 கோடியே 65 லட்சம். 30 கோடியை கடந்துருச்சுங்க. பட்ஜெட் 10 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 8 கோடி, 16 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படமும் 200% ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு.
இவங்களும் போட்டதை டபுள் மடங்கா காசா எடுத்துட்டாங்க. பெரிய ப்ராஃபிட். இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி. ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் வந்து வசூல் ரீதியா ஃபிளாப்பா ஹிட்டா அப்படின்னு இப்போ பார்ப்போம். டே 11 தமிழ்நாட்டில் 34 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம். 17 கோடியே 35 லட்சம் தமிழ்நாட்டிலும், 22 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 20 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 12.5 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் இந்த படம் கிட்டத்தட்ட 12 கோடி வந்து ஷேர் வந்துடுச்சுங்க. 11 கோடியே 97 லட்சம். ஸோ முக்காவாசி இல்லை, அவ்வளவுதான், முழு கடல் கிட்ட போயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு கோடி 1.5 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இது ஓகே அப்படின்னு சொல்ற ஒரு கலெக்ஷன் இருக்கும். ஸோ 95% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. பார்ப்போம், இன்னும் நாள் இருக்கு, இந்த படம் எப்படி போக போகுது அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் இந்த படம் வசூல் ரீதியா வெற்றியா தோல்வியானா கண்டிப்பா தோல்வி கிடையாது. அது வெற்றியா அமைய போதா இல்ல ஆவரேஜா அமைய போதான்னு வரப்போற நாட்கள்ல தான் டிசைட் பண்ண முடியும். அப்புறம் ஏஸ் விஜய் சேதுபதி அவர்களோட ஏஸ் திரைப்படம் டே 4 இதுவரையும் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 4வது நாள் 66 லட்சம், உலகம் முழுக்க 80 லட்சம். ஸோ டோட்டலா 3 கோடியே 96 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 80 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 28 கோடி பட்ஜெட், ஷேரு 2 கோடியே 57 லட்சம் வந்திருக்கு. 12 கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸ். 21% தான் இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது இன்னும் இந்த படம் 20 கோடிக்கு மேல உலகம் முழுக்க வசூல் பண்ணாதான் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டே எடுக்கும். அதாவது 100% ரெக்கவரி பண்ண முடியும். அப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா தான் அமையுது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பார்ப்போம், இனிமே வரப்போற நாட்கள்ல இந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது, டிடி நெக்ஸ்ட் லெவல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அது ஒரு ஹிட்டா அமைய போதா இல்ல ஆவரேஜ் அமைய போதா, அப்புறம் மாமன் இன்னும் எவ்வளவு லாபத்தை எடுக்க போகுது, டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னும் எவ்வளவு ஃபைனல் கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.